வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். நீங்க செய்தியில, விவாதங்கள்ல அடிக்கடி ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஜிடிபி. நாட்டின் வளர்ச்சி விகிதம் 7%, ஜிடிபி சரிஞ்சிருச்சு, ஜிடிபி ஏறிடுச்சுன்னு ஒரே பேச்சா இருக்கும். ஆனா, இந்த ஜிடிபினா உண்மையிலே என்ன? ம் நிச்சயமா. ஜிடிபிங்கிறது ஒரு நாட்டின் பொருளாதாரத்துக்கான ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி தாங்க. ஒரு ரிப்போர்ட் கார்டா? ஆமா. ஆனா எந்த ஒரு ரிப்போர்ட் கார்டும் முழு கதையும் சொல்றதில்ல, இல்லையா? ம். அதுல நல்ல மார்க் இருக்கலாம். ஆனா ஒரு மாணவனோட உண்மையான திறமையோ, அவனோட சந்தோஷமோ அதுல தெரியாது. சரி. ஜிடிபியும் அப்படிதான். அது எதை கணக்குல எடுத்துக்குது, எதை விட்டுடுதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எளிமையா புரிஞ்சுக்க ஒரு உதாரணத்தோட ஆரம்பிக்கலாமா? தாராளமா. இப்ப நாம ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. 2 இட்லி, ஒரு கப் டீ ஆர்டர் பண்றோம். இதுல எது ஜிடிபில சேரும்? இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? இட்லி, டீ இதெல்லாம் நம்மால பார்க்க முடியற, தொட முடியற பொருட்கள். ஆனா, இத நாம பண்டங்கள், அதாவது கூட்ஸ்னு சொல்றோம். சரி. அதே சமயம் அந்த டீய போட்ட மாஸ்டரோட உழைப்பு, உங்களுக்கு சர்வ் பண்ணினவரோட வேலை, இதையெல்லாம் நம்மால தொட முடியாது. இதுதான் பணிகள், அதாவது சர்வீசஸ். ஓகே. ஜிடிபிங்கிறது ஒரு நாட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல உற்பத்தி செய்யப்படுற இது மாதிரியான எல்லா பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த பண மதிப்பை கூட்டுறது தான். ஓகே. அப்போ அந்த டீயோட விலை 10 ரூபானா, அந்த 10 ரூபாய் ஜிடிபில சேர்ந்துடும். சிம்பிள். அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அப்படியா? என்னது அது? அந்த டீய இறுதி பண்டம், அதாவது ஃபைனல் குட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை நீங்க வாங்கி நேரடியா பயன்படுத்த போறீங்க. சரிதான். ஆனா அந்த டீய தயாரிக்க என்னெல்லாம் தேவை? டீ தூள், சர்க்கரை, பால் இதையெல்லாம் இடைநிலை பண்டங்கள், அதாவது இன்டர்மீடியட் கூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓ, இது ஏன் இவ்ளோ முக்கியம்? எல்லாத்தையும் கூட்டிட்டா போச்சு தானே? அப்படி செஞ்சா ஒரு பெரிய புள்ளிவிவர பிழை வந்துடும். அதுக்கு பேரு இருமுறை கணக்கிடுதல் அல்லது டபுள் கவுண்டிங். டபுள் கவுண்டிங்? ஆமா. யோசிச்சு பாருங்க. அந்த 10 ரூபாய் டீயில 2 ரூபாய் மதிப்புள்ள சர்க்கரையோட விலை ஏற்கனவே அடங்கி இருக்கு, இல்லையா? ஆமா, அடங்கி இருக்கு. நீங்க சர்க்கரையோட மதிப்பையும் தனியா கூட்டி, டீயோட மதிப்பையும் தனியா கூட்டினா அந்த 2 ரூபாய் சர்க்கரைய 2 தடவை கணக்குல எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஆஹா, புரியுது புரியுது. இதனால நாட்டின் உற்பத்தி இருக்கிறத விட அதிகமா தெரியும். மிகச்சரியா சொன்னீங்க. இந்த தப்ப தவிர்க்கத்தான் கடைசியா நுகர்வோர் கைக்கு போற அந்த இறுதி பொருளோட மதிப்பை மட்டும் எடுத்துக்கறாங்க. சரி. இந்த மொத்த மதிப்பை கணக்கிட ஒரு ஃபார்முலா இருக்குமே. நம்ம செய்தியில பாக்குற அந்த C+I+G+X-M என்றது எது? அதுதான் ஜிடிபிய கணக்கிடுற செலவின முறை. ரொம்ப சிம்பிள். சீனா கன்சம்ஷன், அதாவது நுகர்வு. நாம, நீங்க, நான் எல்லாரும் வீட்டு உபயோகத்துக்காக செய்யற செலவுகள். சரி. ஐனா இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு. நிறுவனங்கள் புதுசா தொழிற்சாலை கட்டுறது, இயந்திரங்கள் வாங்குறது மாதிரியான முதலீட்டு செலவுகள். ஓகே. ஜீனா கவர்மெண்ட், அதாவது அரசாங்கம் போடுற சாலைகள், கட்டுற பாலங்கள், ராணுவ செலவுகள். கடைசியா X-M, அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் மைனஸ் இம்போர்ட்ஸ். நம்ம நாட்டு பொருட்களை வெளிநாட்டுக்கு விக்கிறதுல வர பணத்தை கூட்டிட்டு வெளிநாட்டுல இருந்து நாம வாங்குற பொருட்களுக்கான செலவை கழிச்சுக்கணும். ஓகே. இந்த நாளையும் கூட்டினா வரதுதான் ஜிடிபி. அதேதான். இதுல எனக்கு ஒரு சந்தேகம். நிறைய பேர் பங்குச்சந்தையில முதலீடு பண்றாங்களே, அது அந்த ஐ கணக்குல வருமா? ஏன்னா அதுவும் முதலீடு தானே. இது ஒரு அருமையான கேள்வி. நிறைய பேர் செய்யற ஒரு பொதுவான தவறு இதுதான். அப்படியா? வராது. ஜிடிபியோட இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது புதுசா ஒரு சொத்தை உருவாக்குறது, ஒரு கம்பெனி புதுசா ஒரு மிஷின் வாங்குறது மாதிரி. சரி. ஆனா பங்குச்சந்தையில நடக்கிறது ஏற்கனவே இருக்கிற ஒரு சொத்தோட உரிமைய மாத்திக்கிறது மட்டும்தான். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பங்குகள் கைமாறுது. ஆனா நாட்டுல புதுசா எந்த பொருளும் உருவாகல. ஓ, அப்போ பங்கு சந்தைக்கும் உண்மையான பொருளாதார வளர்ச்சிக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட். இது ஒரு சூப்பரான விளக்கம். சரி, ஜிடிபி மட்டும்தான் ஒரு நாட்டோட வருமானத்தை அளக்க ஒரே வழியா? வேற ஏதாவது அளவுகோல்கள் இருக்கா? இருக்கு. ஜிடிபிக்கு ஒரு சொந்தக்காரர் மாதிரி ஜிஎன்பி, அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த நாட்டு உற்பத்தின்னு ஒன்னு இருக்கு. ஜிஎன்பி. ஆமா. ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம். ஜிடிபி ஒரு நாட்டின் எல்லைக்குள்ள நடக்கிற உற்பத்தியை மட்டும் கணக்கிடும். அது இந்தியர் செஞ்சாலும் சரி, வெளிநாட்டுக்காரர் செஞ்சாலும் சரி. ஆனா ஜிஎன்பி இந்திய குடிமக்கள் எங்க உற்பத்தி செஞ்சாலும் அதை கணக்குல எடுத்துக்கும். ஓ, அப்போ துபாயில வேலை செய்யற ஒரு இந்தியன் இன்ஜினியர் சம்பாதிக்கிற பணம் இந்தியாவின் ஜிஎன்பில சேரும். ஆமா. ஆனா ஜிடிபில சேராது. ஆமா. அதே மாதிரி சென்னையில ஒரு அமெரிக்க நிறுவனம் சம்பாதிக்கிற லாபம் இந்தியாவின் ஜிடிபில சேரும். ஆனா ஜிஎன்பில சேராது. சரியா.
மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் வித்தியாசம். ஆனா இந்த ரெண்டுமே கிராஸ், அதாவது மொத்த கணக்கு தான். மொத்த கணக்கு. ஆமா. இத ஒரு கம்பெனியோட மொத்த வருமானம் மாதிரி நினைச்சுக்கோங்க. நமக்கு லாபம் எவ்வளோன்னு தெரியணும்னா என்ன பண்ணுவோம்? செலவுகளை கழிப்போம் இல்லையா? ஆமாம், தேய்மான செலவு, அதாவது டிப்ரிசியேஷனை கழிப்போம். அதேதான். ஒரு நாட்டின் பொருளாதாரம் இயங்குறதுக்கும் தேய்மானம் உண்டு. நாம பயன்படுத்துற மெஷின்கள், வாகனங்கள், ஏன் சாலைகள் கூட காலப்போக்குல தேய்மானம் அடையும். ம். அந்த தேய்மான மதிப்பை கழிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற நிகர மதிப்பு தான் ஒரு நேர்மையான கணக்கு. சரி. நமக்கு NNP, அதாவது நெட் நேஷனல் ப்ராடக்ட் கிடைக்கும். இதுதான் ஒரு நாட்டின் உண்மையான லாபம் மாதிரி. ஓகே. NNP. அப்போ NDPன்னா? இதே போல GDPல இருந்து தேய்மானத்தை கழிச்சா NDP, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிடைக்கும். ரொம்ப தெளிவா புரியுது. மொத்தம்ங்கிறது வெறும் வருமானம், நிகரம்ங்கிறது தான் உண்மையான லாபம். இதுல தலா வருமானம்னு அடிக்கடி சொல்றாங்களே, அது என்னது? பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தலா வருமானம்ங்கிறது ஒரு சராசரி கணக்கு. நாட்டின் மொத்த வருமானத்தை, பொதுவா NNP-ய மொத்த மக்கள் தொகையால வகுத்தா கிடைக்கிறது தான் இது. சரி. இது ஒரு சராசரி மனுஷன் ஒரு வருஷத்துல எவ்ளோ சம்பாதிக்கிறான் அப்படின்றத காட்டுது. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்தியால முதல்ல 1860கள்ல தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்த தலா வருமானத்தை கணக்கிட முயற்சி செஞ்சார். வாவ், அப்போவே வா. ஆமாம். அப்போதைய பிரிட்டிஷ் ஆட்சியில இந்தியாவுடைய செல்வம் எப்படி சுரண்டப்படுதுன்னு காட்டுறதுக்காக இதை அவர் பயன்படுத்தினார். ஓஹோ, அப்போ இது ஒரு பொருளாதார குறியீடு மட்டுமில்ல, ஒரு அரசியல் கருவியாகவும் பயன்பட்டிருக்கு. ஆமா. சரி, இவ்ளோ பெரிய நம்பரான GDP-ய எப்படித்தான் கணக்கிடுறாங்க? ஒவ்வொரு டீ கடையிலும் போய் கணக்கெடுக்கிறது சாத்தியம் இல்லையே. நல்ல கேள்வி. அது சாத்தியமும் இல்ல. அதனால தான் பொருளாதார நிபுணர்கள் 3 வெவ்வேறு கோணங்கள்ல இருந்து இந்த பிரச்சனையா அணுகுறாங்க. 3 கோணங்களா? ஆமா. ஒரு பைப்ல எவ்ளோ தண்ணீர் போகுதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இதுவும். உள்ள போற தண்ணி அளக்கலாம், வெளிய வர தண்ணி அளக்கலாம், இல்லைன்னா பைப்ல இருக்கிற அழுத்தத்தை வச்சும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஆமா. 3ம் ஏறக்குறைய ஒரே பதில தான் கொடுக்கணும். இது நல்ல உவமையா இருக்கு. அப்போ அந்த 3 வழிகள் என்னென்ன? முதல் வழி நாம ஏற்கனவே பார்த்த செலவின முறை, எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச். நாட்டுல இருக்கிற எல்லாரும் செஞ்ச மொத்த செலவை கூட்டுறது. CIGX-M. சரி. 2வது வழி வருமான முறை, இன்கம் அப்ரோச். செலவு செய்யற பணம் யாருக்காவது வருமானமா தானே போய் சேரும். ஆமா, நிச்சயமா. ஒரு பொருளை உற்பத்தி செய்யும்போது நிலத்துக்கு வாடகை, தொழிலாளிக்கு கூலி, மூலதனத்துக்கு வட்டி, தொழில் முனைவோருக்கு லாபம்னு வருமானம் உருவாகும். இந்த எல்லா வருமானத்தையும் கூட்டினாலும் GDP கிடைச்சிடும். அப்போ ஒன்னு செலவு கண்ணோட்டம், இன்னொன்னு வருமான கண்ணோட்டம். 3வது? அதுதான் மதிப்பு கூட்டு முறை, வேல்யூ ஆடட் அப்ரோச். இது கொஞ்சம் சுவாரஸ்யமானது. நம்ம டீ உதாரணத்துக்கே வருவோம். சரி. ஒரு விவசாயி தேயிலைய விளைவிக்கிறார். அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அத ஒரு ஃபேக்டரி வாங்கி டீ தூளா மாத்தும்போது அதோட மதிப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது. கடைசியா ஓட்டல்காரர் அதை வாங்கி பாலும் சர்க்கரையும் சேர்த்து டீயா மாத்தும்போது மதிப்பு உச்சத்தை அடையுது. இப்படி ஒவ்வொரு உற்பத்தி கட்டத்திலையும் எவ்வளவு மதிப்பு கூட்டப்படுதோ அதை மட்டும் கணக்கிட்டு கூட்டினா இறுதி பொருளான டீயோட மதிப்பு கிடைச்சிடும். ஓகே. இதுவும் அந்த இருமுறை கணக்கிடுதல் தப்பை தவிர்க்க உதவுது. சரியா சொன்னீங்க. சரிங்க. GDP எதுக்கு இவ்வளவு முக்கியம்னு நம்ம பேசுறோம். ஆனா ஒரு நாட்டை மதிப்பிடுறதுக்கு இது ஒரு முழுமையான அளவுகோலா? இதனால எந்த பிரச்சனையும் இல்லையா? இதுதான் முக்கியமான விவாதம். GDP-யோட தந்தைன்னு சொல்லப்படுற சைமன் குஸ்னெட்ஸ் அவர்களே இத ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த நலனை அளக்க பயன்படுத்தக்கூடாதுன்னு எச்சரிச்சார். அவரே வா, ஏன் அப்படி சொன்னார்? இதோட பெரிய குறைபாடுகள் என்ன? முதல் பெரிய குறைபாடு, இது சந்தையில விற்கப்படாத பல முக்கியமான வேலைகளை கணக்குல எடுத்துக்கிறதே இல்ல. உதாரணத்துக்கு நம்ம வீடுகள்ல அம்மாக்களும் பாட்டிகளும் செய்யற வேலைகள், சமையல், குழந்தைகளை பாத்துக்கிறது, வீட்டை நிர்வகிக்கிறதுன்னு அவங்களோட உழைப்புக்கு விலை மதிப்பே இல்ல. ஆனா அதுக்கு யாரும் சம்பளம் கொடுக்காததால அது GDP கணக்குல ஒரு 0. நிஜமே, இது யோசிக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம நாட்டின் பொருளாதாரத்துல ஒரு பாதிக்கு மேல கண்ணுக்கு தெரியாமலே இருக்குன்னு சொல்லலாமா? ஒரு வகையில அப்படிதான். 2வது குறைபாடு, GDP அளவை மட்டும்தான் பாக்குது, தரத்தை பாக்குறதில்ல. அளவை மட்டும் பாக்குதா? ஆமா. உதாரணத்துக்கு 1990கள்ல இருந்த ஒரு பெரிய மெதுவான கம்ப்யூட்டரையும் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஸ்மார்ட் போனையும் GDP ஒரே மாதிரி ஒரு யூனிட் தான் கணக்கெடுக்கும். ஆனா ஆனா அந்த ஸ்மார்ட் போனோட தரம்,
தொழில்நுட்பம் அது நமக்கு கொடுக்கிற மதிப்பு பல 100 மடங்கு அதிகம். இந்த தர வளர்ச்சிய காட்டுற சக்தி ஜிடிபிக்கு இல்ல. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஜிடிபி 3% வளருதுன்னு சொல்றோம். ஆனா நாம உருவாக்குற பொருட்களோட தரம் 300% உயர்ந்திருக்கலாம். அதை ஜிடிபி தவற விட்டுடுது. ஆமா. வேற என்ன குறைபாடுகள் இருக்கு? மூணாவதா, வருமான பகிர்வு. ஒரு நாட்டின் ஜிடிபி மிக அதிகமா இருக்கலாம். ஆனா அந்த வருமானம் எல்லாம் ஒரே ஒருத்தர்கிட்டயோ இல்ல ஒரு 100 பேர்கிட்டயோ குவிஞ்சிருந்தா என்ன ஆகும்? பெரும்பான்மையான மக்கள் ஏழ்மையில இருப்பாங்க. அதேதான். இந்த ஏற்றத்தாழ்வு ஜிடிபி காட்டாது. அது மொத்த கேக்கோட அளவு தான் சொல்லுமே தவிர அந்த கேக் யாருக்கெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லாது. கடைசியா சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுற பாதிப்புகளையும் இது கணக்குல எடுத்துக்கிறது இல்லை இல்லையா? மிகச்சரி. ஒரு தொழிற்சாலை ஒரு ஆற்ற மாசுபடுத்தி நிறைய பொருட்களை உற்பத்தி செஞ்சா ஜிடிபி உயரும். ஆனா அந்த ஆற்று தண்ணியால மக்களுக்கு வர்ற நோய்கள், சுற்றுச்சூழல் பாதிப்பு இதெல்லாம் ஜிடிபிக்கு ஒரு பொருட்டே இல்ல. ஆக ஜிடிபி வளர்ச்சிக்காக நாம கொடுக்கிற விலை என்னன்னு அது சொல்றதே இல்ல. ஆமா, அது வெறும் பண மதிப்பை மட்டுமே காட்டுது, மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை இல்ல. இந்த குறைபாடுகளை புரிஞ்சுகிட்ட பிறகு இந்தியாவோட ஜிடிபியை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பிரம்மாண்டமான எண் எங்கிருந்து வருது, எந்தெந்த துறைகள் இதுக்கு பங்களிக்குது? இந்திய பொருளாதாரத்தை நம்ம பொதுவா 3 பெரிய துறைகளா பிரிக்கலாம். முதல் துறை முதன்மை துறை, பிரைமரி செக்டர். விவசாயம் மாதிரி. ஆமா, இதுல விவசாயம், மீன் பிடித்தல், சுரங்கத் தொழில் மாதிரி இயற்கையோட நேரடியா சம்பந்தப்பட்ட தொழில்கள் வரும். அடுத்தது இரண்டாம் துறை, செகண்டரி செக்டர் அல்லது தொழில்துறை. இது மூலப்பொருட்களை வச்சு புது பொருட்களை உருவாக்குற தொழிற்சாலைகளை குறிக்கும். கார் தயாரிப்பு, ஜவுளி, சிமெண்ட் ஆலைகள் எல்லாம் இதுல அடங்கும். சரியா சொன்னீங்க. மூணாவது மூன்றாம் துறை, டெர்ஷரி செக்டார். இத பணிகள் துறை அல்லது சேவை துறைன்னு சொல்வாங்க. பேங்க், சாஃப்ட்வேர். ஆமா, வங்கி, மென்பொருள், கல்வி, மருத்துவம், போக்குவரத்துன்னு நாம பார்த்த எல்லா சர்வீசஸும் இதுக்குள்ளதான் வரும். அப்போ விவசாய நாடுன்னு சொல்லப்படுற இந்தியாவுக்கு இந்த 3ல எது அதிகமா பங்களிக்குது? விவசாயமா? இங்கதான் ஒரு ஆச்சரியமான புள்ளி விவரம் இருக்கு. இந்தியால இன்னும் பெரும்பான்மையான மக்கள் விவசாயத்தை சார்ந்து இருந்தாலும் நம்ம ஜிடிபிக்கு அதிகமா பங்களிக்கிறது சேவைத்துறை தான். அப்படியா? ஆமா, நம்ம மொத்த ஜிடிபில 50%க்கும் மேல இந்த சேவைத்துறையிலிருந்து தான் வருது. இதுதான் சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய பொருளாதாரத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஓ. விவசாய உற்பத்தியில நம்ம உலகத்துல 2வது இடத்துல இருந்தாலும் ஜிடிபில அதோட பங்கு குறைஞ்சுக்கிட்டே வருது. இது இந்திய பொருளாதாரம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு காட்டுது. சரி, நாம இந்த உரையாடலோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் growth, பொருளாதார முன்னேற்றம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த 2 வார்த்தைகளையும் மாத்தி மாத்தி பயன்படுத்துறோம். ஆனா ரெண்டும் ஒன்னும் இல்லையே. கண்டிப்பா ஒன்னு இல்ல. இதுதான் நாம எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சொல்லுங்க. பொருளாதார வளர்ச்சிங்கிறது வெறும் எண்களை பற்றியது, குவான்டிட்டி. ஜிடிபி 5%லேருந்து 7%க்கு உயர்றது, தலா வருமானம் அதிகரிக்கிறது, இதெல்லாம் தான் வளர்ச்சி. இது ஒரு குறுகிய பார்வை. அப்போ பொருளாதாரம் முன்னேற்றம்னா என்ன? முன்னேற்றம்ங்கிறது தரத்தை பற்றியது, குவாலிட்டி. மக்களின் வாழ்க்கை தரம் உண்மையிலேயே உயருதா? அவங்களுக்கு நல்ல கல்வி, சுகாதார வசதி கிடைக்குதா? சுத்தமான குடிநீர், நல்ல சுற்றுச்சூழல் இருக்கா? இதெல்லாம் தான் முன்னேற்றம். இது ஒரு பரந்த பார்வை. ஒரு நாட்டின் ஜிடிபி ராக்கெட் வேகத்துல போகலாம், ஆனா அங்க மக்களுக்கு ஆயுள் காலம் குறைவா இருந்தா? அங்க வளர்ச்சி மட்டும்தான் இருக்கு, முன்னேற்றம் இல்லேன்னு அர்த்தம். இந்த முன்னேற்றத்தை அளக்க ஏதாவது குறியீடு இருக்கா? ஜிடிபி மாதிரி இருக்கு. அதுக்கு தான் ஐக்கிய நாடுகள் சபை மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதாவது HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒன்னு உருவாக்கி இருக்கிறாங்க. HDI. ஆமா, இது வெறும் பணத்தை மட்டும் பார்க்காம 3 முக்கியமான விஷயங்களா அளக்குது. ஒரு நாட்டின் மக்களின் சராசரி ஆயுட்காலம், அவங்களோட கல்வி அறிவு, அப்புறம் அவங்களோட வாழ்க்கை தரம். இது ஜிடிபியை விட ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா. இதுல இந்தியா எப்படி இருக்கு? சமீபத்திய கணக்கெடுப்புப்படி 189 நாடுகள்ல இந்தியா 130வது இடத்துல இருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, நம்மகிட்ட பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் அதை உண்மையான மனிதவள முன்னேற்றமா மாத்துறதுல நாம இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப தெளிவா புரியுது. வளர்ச்சிங்கிறது பாக்கெட்ல பணம் வர்றது மாதிரி, முன்னேற்றங்கிறது அந்த பணத்தை வச்சு நல்ல ஆரோக்கியமான நிறைவான வாழ்க்கையை வாழறது மாதிரி. அருமையா சொன்னீங்க. அதுதான் சாராம்சம். சரி, இன்னைக்கு நாம ஜிடிபியை பத்தி ரொம்ப ஆழமா விவாதிச்சிருக்கோம்.
அது என்ன, அது எப்படி கணக்கிடப்படுது, அதோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, ஏன் வெறும் ஜிடிபி வளர்ச்சிய மட்டும் பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாதுன்னு பேசியிருக்கோம். ஆமா, ஜிடிபி ஒரு முக்கியமான கருவிதான். ஆனா அது ஒண்ணு மட்டும்தான் அளவுகோல்னு நினைக்கிறதுல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த உரையாடலை கேட்கறவங்களுக்கு இது ஒரு புது பார்வையை கொடுத்திருக்குன்னு நம்புறேன். இறுதியா நீங்க அவங்களுக்கு விட்டுச் செல்ல விரும்பும் ஒரு சிந்தனை என்ன? ம். அடுத்த முறை நீங்க செய்தியில நாட்டின் ஜிடிபி 8% வளர்ந்தது அப்படின்னு ஒரு தலைப்புச் செய்தியை பார்க்கும்போது சரி. வெறும் உற்சாகம் அடையறதோட நிறுத்திக்காம ஒரு 2 கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. முதல் கேள்வி, இந்த வளர்ச்சி எங்கிருந்து வந்தது? ம். ஓகே. 2வது, இன்னும் முக்கியமான கேள்வி, இந்த வளர்ச்சியோட பலன்கள் யாருக்கெல்லாம் போய் சேர்ந்தது? ஆஹா. இந்த 2 கேள்விகளுக்கான பதில தேட ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம வெறும் எண்களை தாண்டி உண்மையான முன்னேற்றத்தை பத்தி பேச ஆரம்பிப்போம். அதுதான் உண்மையான ஆழமான பார்வை. அருமையான சிந்தனை. வெறும் என்ன நடந்ததுன்னு பார்க்காம யாருக்கு நடந்தது, என்ன விலையில் நடந்ததுன்னு யோசிக்கணும். இந்த ஆழமான உரையாடலுக்கு நன்றி. நன்றி.